என்னையா லைட் எல்லாம் போட்டிருக்கு, ஆளை யாருமே காணும். ஆமா, எங்க போயிருக்கீங்க? அங்க போற அந்த சந்து உள்ளார போய் பார்க்கலாமா? வா வாயா வா. என்னையா யாருமே ஆளை காணும், எங்க போனானுங்க? சரி வா நம்ம கிளம்பலாம். எங்கேயாவது இருப்பானுங்களா? வணக்கம் சார். வாங்கயா, இதோ இருக்காங்களே. வணக்கம் போலீஸ்கார். வாங்கயா வாங்க, ஆளையா காண நீங்களா? என்ன சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. உங்க அண்ணனை தேடிதான் நாங்க வந்திருக்கோம். உங்க அண்ணனை ஐயா ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லு. அண்ணன் ஊர்ல இல்ல, முக்கியமான விஷயமா சென்னை கிளம்பி இருக்காரு. நான் வந்த உடனே ஐயாவை பார்க்க சொல்றேன். என்ன சார், ஏதாவது முக்கியமான விஷயமா அண்ணன் கிட்ட பேசணுமா? உங்க அண்ணன் எங்க, அத சொல்லு. அண்ணனை நாங்க எத்தனை வாட்டி தேடிட்டு வர்றது? எங்கயா போனீங்க? போயிட்டு நாளைக்கு வாங்க சார். எத்தனை வாட்டியா வர சொல்ற? நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள உங்க அண்ணன் வந்துட்டாருன்னா ஐயாக்கு ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பேச. சரிங்க சார், நீங்க போங்க. அண்ணன் வந்தோடனே ஐயா கிட்ட பேச சொல்றேன். சரி சரி போலாம். என்னப்பா அண்ணனை தேடி திடீர்னு போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு? வரும்போதுல ஆளே இருக்க மாட்டானுங்க. ஆமா ஆமா. சரி நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். சரி நாளைக்கே வந்துடலாம். கிளம்பலாம். ஏப்பா அண்ணன் எப்ப வரான்னு உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைக்கலையாப்பா? ஐயா ஒரு இடத்துல வர கலெக்ஷன் வாங்க சொன்னாரு, அது வேற வாங்கல. என்ன சொல்ல போறாரே தெரியல. என்ன இவங்க வேற திரும்ப வராங்க? வேற போன் பண்ணானுங்கன்னா இல்லையான்னு தெரியல. வாயா என்னன்னு போய் பார்க்கலாம். வணக்கம் போலீஸ். வாயா. அண்ணன் மேல இருக்கிற பயத்தினாலையும் மரியாதைனாலையும் வண்டியை தள்ளிட்டு வரீங்க போல இருக்கே. எங்களுக்கு பயமா? அண்ணன் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே அண்ணன் மேல இருக்கிற மரியாதைனால தானே நீங்க வண்டியை தள்ளிட்டு வரீங்க. மரியாதைலாம் ஒண்ணும் கிடையாது, டயர் பஞ்சர் ஆகி போச்சு, அதனாலதான் வண்டியை தள்ளின்னு வந்திருக்கோம். விட்டா பேசினே போறீங்க நீங்க. அடா அதை விடுங்க சார். என்ன சார் இவ்வளவு தூரம்? பொங்கல் தீபாவளி தான் போயிருச்சுல. எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வர மாதிரி தெரியுதா? ஸ்டேஷனுக்கு வருவீங்கல்ல, அப்ப இருக்குது உங்களுக்கு தீபாவளி. உங்க அண்ணன் எங்கயா? வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்லங்கிறாங்க, கோயிலுக்கு போனா அங்கேயும் வரலங்கிறாங்க. சார் சென்னையில இருக்கிறவர் இங்க கேட்டா எப்படி சார் இருப்பாரு? என்ன விஷயம் சார்? ஐயா அண்ணனை பார்க்கணும் ஒரே டார்ச்சர் பண்றாரு. உங்க அண்ணன் என்னன்னா வெளியூர்ல உட்காந்துட்டு இருக்காரு, நாங்க என்ன பண்றது? எப்ப வருவாரு? யாருக்கு சார் தெரியும்? நினைச்சா இங்க வருவாரு, நினைச்சா அங்க போவாரு. உங்க அண்ணன் வந்த உடனே ஐயாவை ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வந்து பார்க்க சொல்லு, உங்க அண்ணனுக்கு தான் நல்லது. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. அண்ணன் வந்த உடனே நான் இந்த தகவலை சொல்லிடுறேன். சரி சரி வாயா போலாம். அண்ணே நான் முத்து பேசுறேனே. என்ன விஷயம்? அண்ணே போலீஸ் வந்துட்டு போனாங்கண்ணே. நம்ம பசங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அண்ணே போலீஸ் உங்களை தானே தேடி வந்தாங்க. என்ன? எதுக்கு? அந்த குருக்கள் கேஸ் விஷயமா இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. வர வர நம்ம மேல போலீஸ்க்கு பயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை இப்படி விடக்கூடாது. அதுக்காக தான் நான் சென்னைக்கு வந்திருக்கேன். சார் நான் வந்து அதை பாத்துக்கிறேன். 2 நாளா போலீஸ் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. ஆமாண்ணே, ஒரு 2-3 நாளாவே போலீஸ் தேடிட்டு வந்துட்டு போயிருக்காங்கண்ணே. ஏண்டா போலீஸ் சும்மா வந்து தானே போனாங்க, அதுக்காக நீ போன் பண்ணுவியா? சப்ப மேட்ரு. ஏண்டா இதை நீயே டீல் பண்ணக்கூடாது. வெயிட் ஆஃப் பண்ண. சரிங்கண்ணே வச்சிருண்ணே. ஒரு நிமிஷம் கணக்கு புள்ள கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருந்தேன், அவனுக்கு உடனே போன் பண்ண சொல்லு. சரிங்கண்ணே சொல்லிடுறேன். சரி போன வை.
கேக்குதா கேட்காது போல நடிக்கிறாரா? அண்ணா என்னடா நான் எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? கும்மான டவுன் ஹால்ல கிடைக்கும்ண்ணா. 2 வெள்ளத்தாள் கொடுத்தீங்கன்னா ஓரமா ஒதுக்கிட்டு வந்துடும்ண்ணா. எனக்காக வெயிட் பண்ண வேணாம்ண்ணா. நம்பியார் வந்தா நீங்க கிளம்புங்க, நான் அப்படியே காலாரம் நடந்து வந்துடுறேன். இன்னும் 1/2 மணி நேரம் மூச்சு விடக்கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி இருந்த நீ நினைச்சது நடக்கும். வாயை மூடிட்டு உட்கார். ஏதாவது மீறி பேசின இன்னைக்கு உன் கோட்டா சொல்லிட்டேன். भैया क्या कदर कितना देर हो गया? ओ भैया बैंक में लेट हो गया. உங்களுக்கு தான் தெரியுமே. चलो चलो. ஒரு விஷயம், அன்புகரசனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. குருக்கள் விஷயத்துல இம்போர்ட்டட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. கோஇன்சிடென்டலி 2 நாளுக்கு முன்னாடி அன்புகரசன் வீட்டுக்கு துபாயில இருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. போலீஸ் பார்வை இப்ப அன்புகரசன் பக்கம் திரும்பி இருக்கு. இந்த வாட்டி சிக்கினா ரேஸ்ல நமக்கு ஒரு எனிமி அவுட். அமாம் வழங்கும் ருத்ரம் ஒரு சிறிய இடைவெளி.